ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வாங்க வெஜிடபிள் கஞ்சி தாங்க வைக்க போறோம். இதுக்கு என்னென்ன 1/2 கப்பு கம்பு எடுத்து வச்சிருக்கேங்க. இத கழுவி வறுத்து வச்சதுங்க. இத நம்ம மிக்ஸியில போட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு ரவ பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு கம்பு எடுத்து 3/4 கப்பா வந்திருக்கு. இத இனி நம்ம குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கலாங்க. நானும் 3/4 கப்பு கம்பு பொடிக்கு 3 1/2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேங்க. இத நான் போட்டு கலக்கி விட்டு நம்ம இனி அடுப்புல எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 3 விசில் வந்தா இது வெந்து வந்துருங்க. இனி நம்ம அடுத்த பாத்திரம் வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டு, கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூட நறுக்கி வச்சு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாயும், கறிவேப்பிலை, நறுக்கி வச்சு ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. இது கொஞ்சம் வதமானதும் ஒரு கேரட் சேர்த்துக்கலாம். நீங்க இது கூட பீன்ஸும் சேர்த்துக்கலாங்க. இது இனி தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்து. இது கொஞ்சம் வந்ததும் நான் ஸ்வீட் கார்ன் வச்சிருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாங்க. இது கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு. 3 விசில்ல நமக்கு வெந்து வந்துருச்சு. நான் இறக்கிட்டேங்க. இது நல்லா வெந்து வந்ததும் நானே இறக்கி வச்சு கம்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கினேன். இது சேர்த்து நல்லா ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா சூடாகட்டுங்க இனி. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறேங்க. கொஞ்சமா துருகி அதுவும் சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்தும் போது நம்ம ஸ்வீட்டாக குடிக்கிறதுக்கு கஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை குடிக்கலாம். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டா இது பெஸ்ட்டாக இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் எடுத்துக்கலாங்க. இது நல்ல ஹெல்த்தியான வெஜிடபிள் கஞ்சி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.